51 அங்குல உயரம், 200 கிலோ எடையில் அழகிய குழந்தை ராமர். ராம நவமி வந்தால் சரியாக மதியம் 12 மணிக்கு ராமரின் நெற்றியில் பிரகாசிக்கும் சூரியன். ராமர் கோவில் கருவறையில் 5 வயது குழந்தை பருவத்தில் சிரித்த முகத்துடன் உள்ள ராமர் சிலையை கண்கொள்ளா காட்சியாக இந்த தேசத்து மக்கள் கண்டு வழிபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த சிலை குறித்த 5 சுவாரஸ்ய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவிலுக்கென்று கருவறையில் வைப்பதற்காக 3 சிலைகள் செய்யப்பட்டிருந்தனவாம். அதில் 5 வயது பாலகனான ராமர் சிலை கருவறையில் கடந்த 18ஆம் தேதி நிறுவப்பட்டது. ராம்லல்லா என்று அழைக்கப்படும் இந்த சிலை 51 இன்ச் உயரமும் 200 கிலோ எடையும் கொண்டதாக உள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் என்பவர் இந்த சிலையை மைசூர் மாவட்டத்தில் உள்ள புஜே கவுடனபுரா கிராமத்தில் உள்ள பாறையில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு பல டன் எடை கொண்ட கல்லாக இருந்த அதனை செதுக்கி 200 கிலோ எடையில் கலை நயமிக்க இந்த சிலை அழகிய வர்ணிப்போடு செதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எவ்வளவு தண்ணீர் பால் அபிஷேகம் செய்தாலும் சிலைக்கு எந்த பிரச்சனையும் வராதாம். அந்த சிலையின் அருகாமையில் அவரின் 10 அவதார வடிவங்களும் சிற்பங்களாக இடம்பெற்றுள்ளன. மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், கண்ணன், புத்தர், கல்கி ஆகிய தசாவதாரங்கள் சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இருபுறமும் பிரம்மனும் ருத்திரனும் சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர். மற்றொரு புறம் அனுமனும் கம்பீரமாக நிற்கிறார். ராமர் சிலையை சுற்றிலும் சங்கு சக்கரம், தாமரை, கதை, பிரணவம், சுவத்திகம் போன்ற சிற்பங்களும் அங்கம் வகிக்கின்றன. குழந்தை ராமரின் கீழே சூரியன், புதன், சுக்கிரன், குரு, ராகு, கேது, வெள்ளி, சந்திரன், செவ்வாய், சனி உள்ளிட்ட நவகிரக சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிலையின் மீது சரியாக ராம நவமி வரும் தினத்தில் சூரிய ஒளி விழுவது போன்று பொறியாளர்கள் கட்டமைத்திருக்கிறார்களா. அந்த ஒளி சரியாக மதியம் 12 மணிக்கு ராமரின் நடு நெற்றியில் விழுமாம்.